என் வாழ்க்கையில் நடந்த மிகவும் பெரிய தோல்வி என்ன தெரியுமா? நன்றாக கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க, எல்லோருக்கும் பிரயோசனமா இருக்கும். என் வாழ்க்கையில் நடந்த மிகவும் பெரிய தோல்வி என்னன்னு சொன்னால், நான் கணக்கு ஒன்றும் எழுதவே இல்லை. பிஸ்னஸ் பண்ணினேன், ஆனால் ஒரு கணக்கையும் எழுதலை. எல்லாமே மனக்கணக்கு தான், மனசில் இருக்குன்னு நினச்சிட்டேன். வரவோ செலவோ கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுத்தது எடுத்தது, இன்வெஸ்ட் பண்ணினாங்களா பண்ணினது, நான் பண்ணினேனா அது ஒன்றும் எழுதலை. எல்லாம் மனசில் இருக்குமென்று பொதுவாக எல்லோரும் மாதிரி மனக்கணக்கில் இருக்கிறோம்னு நினச்சிட்டேன். இதுதான் என் வீழ்ச்சிக்கான முதலாவது பெரிய காரணமாச்சு. இப்படி நடந்ததுக்கு பிறகு என்ன தெரியுமா அடுத்த கட்டமாக நடக்கும்? அடுத்த கட்டமாக நீங்கள் நிறைய கொடுக்க வேண்டி வரும். அப்போ எனக்கு நடந்தது, நான் நினைக்காத தொகைகளை அதிகமாக கொடுக்க வேண்டி வரும். எங்களுக்கு வர வேண்டிய கணக்குகள், எனக்கு வர வேண்டியதெல்லாம் சில நேரம் மறந்துட்டேன், அதை அப்படியே விட்டுட்டேன். யாருக்கு எதுன்னு தெரியும், ஏன்னா எழுதி இல்லையே. அப்போ இப்படி இருக்கிற நேரம் மனிதர்களோட பேசவே இயலாது. அந்த நேரத்தில் மனிதர்கள் பேசுகிற மூட்லையும் நாமளும் இல்லை, அதை கேட்குற மூட்ல மக்களும் இல்லை. யாரும் நம்ப மாட்டாங்க இந்த சுச்சுவேஷனில். அப்போ அந்த நேரம் தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இறைவன் சொன்னான் குர்ஆன்ல, எழுதிக்கொள்ளுங்க, கொடுக்கல் வாங்கல எழுதிக்கோங்கன்னு சொன்னான் தானே. அதை ஒரு நைட், அதாவது லாக்டவுன் ஸ்டார்ட், நான் என்ன செஞ்சேன், குர்ஆனை பிரித்து பார்த்தேன் அந்த விஷயத்தை. அதில் இறைவன் அழகாக சொல்கிறான், உங்களோட கொடுக்கல் வாங்கல், கடன் கொடுக்கறது வாங்குறது, இது எல்லாத்தையும் ஆதாரத்தோடு எழுதி வைங்கன்னு இறைவன் சொல்கிறான். அப்போ நான் பார்த்தேன், நான் பெரிய ஒரு மிஸ்டேக் விட்டுவிட்டேன். இறைவன் ஏன் சொல்லியிருக்கிறான்? வாழ்க்கைக்கு தேவையானதானே இறைவன் சொல்கிறான். அப்போ இறைவன் சொன்னதை நான் விட்டுட்டேனே, செய்யலையே என்ற ஒரு பெரிய கவலை. இப்போ இந்த நேரம் நான் யார்கிட்ட மக்கள்கிட்ட பேசவும் மேலாது, இறைவனோட தனிமையாக பேசணும் என்ற ஒரு ஃபீலிங் வந்துச்சு. இறைவனோட தனிமையாக பேசணும்னா என்ன? எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்கிட்ட கொண்டு போய் நியூஸை கொடுக்கறதும், இறைவன் இருந்த நியூஸை என்கிட்ட கொண்டு வரதுமா? நடக்காது. அப்படியெல்லாம் இல்லை. இறைவனுக்கு புரோக்கர் வச்சுட்டு அப்படி பேசுறது இதுவும் சரி வராது. இறைவனோட தனிமையாக பேசுகிற நேரம் தஹஜ்ஜத்துடைய நேரம் என்று முடிவெடுத்து, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே ஒவ்வொரு நாளும் இரவு எழுந்து, எங்களை பார்த்தா தஹஜ்ஜத் தொழுகிற வாக்கு இல்லை, அது ஓகே. இறைவன் உள்ளத்தை தான் பார்க்குறான். இறைவன் வந்து பெரிய தாடியோ உங்களோட சூரத்தையோ அப்படியெல்லாம் இறைவன் பார்க்கல. இறைவன் பார்க்கறது வந்து உங்களோட உள்ளத்தை, உள்ளங்களினா இருக்குதான். அப்போ நான் இறைவனோட தஹஜ்ஜத்தில் எழும்பி தொழுதுட்டு இறைவன் மன்றாடினேன். இறைவா, நான் வந்து உனக்கும் எனக்கும் மட்டும் தெரிஞ்ச நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கிறேன், நிறைய விஷயங்கள் தியாகம் செஞ்சிருக்கிறேன் உனக்காக. அது உனக்கு தெரியும், இந்த நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ உனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியான தியாகங்கள் நான் செஞ்சிருக்கிறேன் உனக்காக. எந்த நிலைமையில என்னை மான பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாற்றி, இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்னை காப்பாத்திரைவா என்ற இறைவன்கிட்ட கெஞ்சினேன் தொடர்ந்து. அப்போ ஒரு நாளில் ஓவர் நைட்டில் கூரையை பிச்சுட்டு இறைவன் உதவியெல்லாம் செய்யலை. என்ன செஞ்சான்டா, நிறைய வழிகளை காட்டினான், கதவுகளை திறந்தான், பாதைகளை திறந்து விட்டான். ஒரே வியாபாரத்தில் பல வியாபாரங்கள், இதே வியாபாரத்தில் சில விஷயங்களை ஓப்பன் பண்ணி விட்டான் இறைவன். அந்த இறைவன் ஓப்பன் பண்ணி விட்டோடனே மெதுவாக பிரச்சனைகள் முடிய ஒரே அடியாக கடைசியில் பிரச்சனை அப்படியே முடிஞ்சிச்சு இறைவனுடைய கிருபையால், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால். இது வந்து மேஜிக் இல்லை, இது வந்து வாழ்க்கை போக்கு, நம்பிக்கை. இது வந்து நம்பிக்கையான விஷயம். அதுக்காகத்தான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரிய தனங்களுக்காக இது சொல்கிற விஷயம் இல்லை. அப்போ இப்படியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறதால நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னன்னு சொன்னால், ப்ளீஸ் பண்ணி உங்களோட வியாபாரம் செய்கிறீங்களா, பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, எல்லாத்தையும் எழுதுங்க. யாராவது உங்களுக்கு காசு தர இருக்கா எழுதுங்க, நீங்கள் கொடுத்துருக்கிறீங்களா எழுதுங்க, கடன் வாங்கினீங்களா கொடுத்தீங்களா எழுதுங்க. எல்லா கணக்கு வழக்குகளையும் ஆதாரங்கள் வைத்து அழகான முறையில் எழுதுவீங்க. இதை என்ற உங்களுக்கு தர வேண்டிய, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய பர்சனல் அட்வைஸ். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால், அடுத்தது மனிதர்களுக்கிட்ட உங்களோட பிரச்சனையை பேசுறதுக்கு முன்னாடி, நஷ்டம் போகுதா, பெரிய அளவில் லொஸ்ட் வருதா, கடன் வருதா, மனிதர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீங்கள் இறைவனோட பேசுங்க. இறைவன் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான்.